நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்ன ரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்ன ரக அரிசி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1, 4000 ரூபாய். எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், இங்க இருக்கு முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு, எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு. தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% இருந்து 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி.